بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا أما بعد وقد كان رسول الله صلى الله عليه وسلم يدعو اللهم إني أعوذ بك من عذاب القبر ومن عذاب النار ومن فتنة المحيا والممات ومن فتنة مسيح الدجال. கண்ணியத்துக்குரிய என் அருமை சகோதரர்களே, பெரியார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலாவுக்கு புகழ் அனைத்தும் அவனை போற்றியவனாக புகழ்ந்தவனாக நபிகளார் மீது ஸலவாத்தும் ஸலாமும் கூறி இன்றைய பாடத்தை நான் ஆரம்பம் செய்கின்றேன். இன்றைய பாடத்தலைப்பாக மன்னரையிலே கபருடைய வேதனை உண்டு. மன்னரை ஒரு சந்தர்ப்பத்திலே சொர்க்க பூங்காவாக, வேறொரு சந்தர்ப்பத்திலே நரக குழியாக அமையும். அந்த நரக வேதனையிலிருந்து, மன்னரையின் வேதனையிலிருந்து பாதுகாப்பு தேடுவது என்ற தலைப்பின் கீழ் ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூரியன் மறையும் போது வெளியே புறப்பட்டார்கள். ஹரஜ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வகத் வஜபத் ஷம்ஸ். அப்போது ஒரு சப்தத்தை கேட்டுவிட்டு அவர்கள் சொன்னார்கள், யூதர்கள் அவர்களின் கபர்களிலே வேதனை செய்யப்படுகிறார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய செய்தி புகாரியிலே 1375வது ஹதீஸிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அன்றாட வாழ்க்கையிலே தொழுகையிலும் கூட தஷஹுதுல் அஹீர் பிந்திய அத்தஹியாத்திலே அவர்கள் கபருடைய வேதனையிலிருந்து பாதுகாப்பு தேடிய செய்தி வந்திருக்கிறது. அதை ஓதுவது, பாதுகாப்பு தேடுவது மார்க்கம் என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்திப்பார்கள், மன்னரை வேதனை நிச்சயமாக நான், அல்லாஹ்வே நிச்சயமாக நான் மன்னரை வேதனை, நரக வேதனை, வாழ்வின் வேதனை, சோதனை, மரணத்தின் சோதனை, மஸீஹ் தஜ்ஜாலின் சோதனை ஆகியவற்றிலிருந்து உன்னிடம் பாதுகாப்பு தருகிறேன் என பிரார்த்திப்பவர்களாக இருந்தார்கள். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அஸாபில் கப்ர் வ மின் அஸாபின் நார் வ மின் ஃபித்னத்தில் மஹ்யா வல் மமாத் வ மின் ஃபித்னத்தி மஸீஹ் தஜ்ஜால். ஆகவே சகோதரர்களே, பெரியார்களே, நாம் இந்த பிரார்த்தனையை தொழுகையிலே ஓதுவதற்கு நபிகளார் அனுமதித்திருக்கிறார்கள். 4 காரியங்களை பற்றி நீங்கள் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடிக்கொள்ளுங்கள். அதில் ஒன்றுதான் கபருடைய வேதனை, மரணத்தின் சோதனை, மஸீஹ் தஜ்ஜாலின் சோதனை, நரக வேதனை, வாழ்வின் சோதனை. இவைகளை பற்றி நீங்கள் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடிக்கொள்ளுங்கள். செய்தி புகாரியிலே 1377வது ஹதீஸிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நாங்கள் இப்படியான வேதனைகளிலிருந்து பாதுகாப்பு தேட வேண்டும். ஆகவே கபருளே வேதனை உண்டு என்று நாங்கள் ஈமான் கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக மன்னரிலே சோதிக்கப்படுவார்கள், தண்டிக்கப்படுவார்கள் என்ற செய்தியெல்லாம் ஹதீஸிலே நிறைய வந்திருக்கிறது. ஆகவே நாம் அவைகளிலிருந்து அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேட வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எம் அனைவரையும் அந்த சோதனையிலிருந்து பாதுகாத்தருள்வானாக. ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.